சேலம் மாவட்டத்தில் கணவரை விட்டுவிட்டு தன்னுடன் வருமாறு கூறி இளம்பெண்ணின் கழுத்தை கத்தியால் கீறிய இளைஞர் தனது கழுத்தையும் மறுத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோக் வழங்க கேட்கலாம். அசோக், வணக்கம். விவரங்கள் என்ன அசோக்? வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மாரியம்மன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் தென்ராஜ். இவர் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவரின் மனைவி வனிதா, வயது 23. இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வேட்டைராஜன். இவருக்கும் வனிதாவுக்கும் ஏற்கனவே காதலித்து வந்த நிலையில் வனிதாவிற்கு தென்ராஜுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் வனிதாவிற்கும் வேட்டைராஜனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வனிதாவை தன் கணவரிடம் இருந்து பிரிந்து என்னுடன் வருமாறு வேட்டைராஜன் கூறியுள்ளார். இதற்கு மறுத்த வனிதாவை தன் மறைத்து வைத்திருந்த சிறு கத்தியால் வனிதாவின் கழுத்தை அறுத்தும் மற்றும் முதுகு பகுதி பலமாக வெட்டியும் உள்ளார். வனிதாவின் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் வந்து பார்க்கும் பொழுது வனிதா ரத்த வெள்ளத்தில் அலறி துடித்து உள்ளார். வனிதாவை கழுத்தறுத்த உடனே தன்னையும் வேட்டைராஜன் கழுத்தையும் தனது இடது கைகளின் மணிக்கட்டையும் வெட்டி கொண்டுள்ளார். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் இருவரையும் மீட்ட வாழப்பாடி போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து வாழப்பாடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அசோக்.